ஒரே இரவுல ஒரு முழு நகரமே அழிஞ்சு போனத பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதுதான் தனுஷ்கோடி. இவ்ளோ பக்கமா இருந்து இவ்ளோ நாள் இந்த ஊர போய் பார்க்காம இருக்கமேன்னு சொல்லிட்டு, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிளான் பண்ணி ஃபேமிலியோட போயிருந்தோம். 1964ல நள்ளிரவு 12 மணிக்கு பேரழிவு புயலால இந்த தனுஷ்கோடியே அழிஞ்சு போயிருக்கு. 1800க்கும் மேல மக்கள் அழிஞ்சு போயிருக்காங்க. இந்த ஊர்ல வந்துட்டு சர்ச்சு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, ரயில்வே ஸ்டேஷன் இப்படி எல்லாமே இருந்திருக்கு. அந்த காலத்துல கடல் வழியா தான் இலங்கைக்கு போவாங்களாம். ரொம்ப ஈஸியா இருக்குமாம் போறதுக்கு. இப்போ ஒரு தடையும் இல்லாம அந்த ஊரே அப்படியே சுடுகாடு மாதிரி இருந்துச்சு. நாங்க போற வழியில ராமேஸ்வரத்தையுமே பார்த்துட்டு அப்துல் கலாம் சமாதிக்கெல்லாம் போயிட்டு ராமேஸ்வரத்திலேயே சாப்பிட்டுட்டு பிஸ்மி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே பீடா வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்வீட் பீடா வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தனுஷ்கோடியுமே வந்து ரீச் ஆயிட்டோம். கூட்டம் அவ்வளோ ஒரு கூட்டம். இந்த டைம்லேயே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா, இப்போ எக்ஸாம் லீவ்லலாம் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு நாங்களுமே நினச்சி பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். ஒரு பக்கம் அந்த 2 பக்கமுமே ஆண் கடல், பெண் கடல், இயற்கையான காற்று, அந்த மணல் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இவ்வளோ மக்கள் அழிஞ்சு போய் இந்த ஊரே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. அங்கே வந்துட்டு கழுத்துக்கு கைக்கு போடுற நான் முஸ்லீம் சிஸ்டர்ஸ் வந்துட்டு கழுத்துக்கு கைக்கு போடுற பாசி, அப்புறம் வந்துட்டு சாமி சிலைகள், பளிங்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இவ்வளோ தான் அங்கே இருக்க, வேறு எதுவும் இல்லை. வடநாட்டில் இருந்து தான் அவ்வளோ ஹிந்திக்காரவங்களுமே வந்திருந்தாங்க. அவ்வளோ ஒரு கூட்டம். ஏ திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது டிராஃபிக்லேயே 1 ஹவருக்கு மேலே நாங்கள் நின்றோம். நிறைய இந்த மாதிரி கடைகள் இருந்துச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு கூட்டத்துக்குள்ளே எங்களால் மூவ் ஆகவே முடியல. அவ்வளோ ஒரு கூட்டம். இந்த மணலுமே வந்துட்டு அவ்வளோ ஒரு ஒயிட்டாக இருந்துச்சு. நைஸ் மணலாக இருந்துச்சு. மற்ற கடற்கரை ஏரியா மணலுக்கும் இந்த மணலுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல நிறைய பேர் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. கூடவே ஃபோட்டோ எடுத்து அப்போவே கையோட களியும் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கல. நாங்கள் ஃபோன்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிலாம் போட மாட்டோம் இல்லையா, அதனால் நாங்கள் எடுக்கல. திரும்ப வரையிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் கிளிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எங்களுக்குள்ள ஒரு நேவி கப்பலுமே இருக்குது. கடலில் ஏதாவது அலர்ட்டு சிக்னல் வந்துச்சுன்னா இந்த கப்பல் உடனே கடலுக்குள்ளே போயிடுமா. இது சின்ன வயசுலேருந்து நான் இந்த ஊரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். போகணும்னு ஆசைப்பட்டு தான் போய் பார்த்தோம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஊர். அந்த சர்ச்சு மட்டும் கொஞ்சம் பாதி இடிஞ்சது அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரை வந்துட்டு மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதியான ஊர் இல்லைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுமே தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ தான் டூரிஸ்ட் ஏரியாவை மாற்றிருக்காங்க. ஆனால் ஊர் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. மற்ற இடத்துக்கு போகிறதுக்கும் இந்த இடத்துக்கு போனதுக்கும் நிறைய மன திருப்தியாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே 2 கோயிலுமே இருக்குது. நிறைய வடக்கன்ஸ் வந்து தான் சாமி கும்பிட்டுட்டு போனாங்க. அதையுமே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வர்ற வழியில் கருவாடு, சூட கருவாடு, நெத்திலி கருவாடுலாம் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் தனுஷ்கோடி போயிருக்கீங்களா? எந்த இயர் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.